சிவில் சர்வீஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் டெல்லியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்ணான ராசன் கால். எனினும் தான் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதை கருத்தில் கொண்டு ஐஏஎஸ் பணி ஒதுக்கீடு செய்யப்படுவது மறுக்கப்படுமா என ராசன் கால் கலக்கத்தில் உள்ளார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆகிய உயர் பதவிகளுக்காக நடத்தப்பட்ட சிவில் சர்வீஸ் தேர்வின் இறுதி முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. நாடெங்கிலும் மொத்தம் 1236 பேர் பணி ஒதுக்கீட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் டெல்லியை சேர்ந்த ராசன் கால் முதலிடம் பெற்றுள்ளார். மாற்றுத்திறனாளியான அவர் கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய வருவாய்த்துறை பணி தேர்வில் வெற்றி பெற்று தற்போது ஹைதராபாத்தில் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். முதுகு தண்டுவட நோயால் பாதிக்கப்பட்டு உடல் வளைந்து காணப்படும் அவர் அதனால் மனம் தளராமல் ஐஏஎஸ் தேர்வில் நல்ல ரேங்கில் வெற்றி பெற வேண்டும் என்ற தனது கனவை தற்போது நனவாக்கியுள்ளார். தீவிர மன உறுதியே தனது வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று செய்தியாளர்களிடம் ராசன் கால் தெரிவித்தார். It takes a lot of hard work, and I think more than actual hard work, it takes a lot of mental effort to keep yourself motivated and to actually keep doing this. So that's the main thing. ராசன் கால் ஏற்கனவே கடந்த 2010ஆம் ஆண்டு IRS தேர்வில் வெற்றி பெற்ற போது அவரது ஊனம் அதிகமாக இருப்பதாக கூறி பணியிடம் வழங்க மத்திய பணியாளர் நலத்துறை மறுப்பு தெரிவித்தது. 4 ஆண்டுகள் சட்ட போராட்டத்திற்கு பின் கடந்த டிசம்பர் மாதம்தான் ராசன் காலுக்கு பணியிடம் ஒதுக்கப்பட்டது. இதனை சுட்டிக்காட்டும் ராசன் காலும் அவரது பெற்றோர்களும் தற்போது IAS பணி ஒதுக்கீடு செய்வதிலும் அரசு தயக்கம் காட்டுமா என்று கலக்கமடைந்துள்ளனர். இந்த வருடம் சிவில் சர்வீஸ் தேர்வில் முதல் 4 இடங்களை பெண்களை பெற்றுள்ளனர். கேரளாவை சேர்ந்த மருத்துவரான ரேணுராஜ் தனது முதல் முயற்சியிலேயே 2வது இடத்தை பிடித்துள்ளார். இது தமக்கு பெரும் இன்ப அதிர்ச்சியாக இருப்பதாக ரேணுராஜ் தெரிவித்தார். I'll be somewhere in the list, but second rank is a real surprise. This is my first experience, so I was not actually well aware how good it would be, and we are not aware of the mains marks also. My interview went some okay, so I thought I'll be there in the list, but I may need to write once again.